அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சாதாரண லஞ்ச் மெனு. எப்போதும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் வித்தியாசமான மெத்தடில் இந்த கறி ரெண்டையும் சமைச்சிக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். வீடியோ போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எப்போதும் போல் இல்லாமடா இப்போ நாங்கள் சில டைமுக்கு ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு அப்படின்னா பிரியாணி அப்படிகளில் சமைப்போம். இந்த ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண லஞ்ச் மெனு. இதை வந்து சனிக்கிழமை எடுத்தது. எப்படி வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் ஒரு லஞ்ச் எடுக்கணும் அந்த டைமுக்கு ஒரு பீஃப் இல்லாட்டி சிக்கன் தேவைப்படும். இந்த ஃபிஷ் கறி நான் வந்து தேங்காய் பாலில் தான் சமைச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்காக வேண்டி தேங்காய் துருவி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சிக்கன் இல்லை, இந்த ஃபிஷ்ஷோட வாழைப்பூ கறி ஒன்று இருக்குது. அந்த வாழைப்பூவை எப்படி கட் பண்ணுறது, அது ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணுறது பார்ப்போம். ஏன்டா இந்த வாழைப்பூ கறியை சமைக்கிறதுக்கு மிச்சம் பேர் பெண்ணுக்காக ஏன்டா அந்த கட் பண்ணுறதுல உள்ள கஷ்டத்தால் தான். கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லாது முக்கியமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது பார்க்கலாம். நான் ஃபிஷ்ஷை வந்து வல்பகுதி தலைப்பகுதி எல்லாம் ஒரு கறிக்கும் மற்ற நடுப்பகுதியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து மசாலாக்கள் வந்து சேர்த்துனேன். இதை சேர்க்குறது வந்து நான் ஸ்க்ரீனில் தரேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே போல் செஞ்சு பாருங்கள். மீன் வந்து அந்த மசாலாக்கள் பிரியாமைக்கு நல்லா சொஃப்டாக மீன் வரும். இப்போ மீனெல்லாம் நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டு முதல்ல வந்து ஏன்டா நல்லா அந்த மசாலாவெல்லாம் நல்லா ஊறி வரணும். அப்போ அந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மசாலாக்களோட சின்ன மீன் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாலை மீன் அந்த அப்படி உருளை மீன்கள் மாதிரி. இப்போ இதெல்லாம் நான் மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுட்டு அடுத்த கறியெல்லாம் ஆக்கி லாஸ்ட்டில் தான் வந்து இதை நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த வால் பகுதி தலைப்பகுதி மீன் கறி சமைக்கிறதுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணணும் பார்ப்போம். ஒரு சட்டி எடுத்துக்கணும். அதில் வந்து மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப. அதோட மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் இதோட சேர்த்துடணும். சேர்த்து இதோட புளி வந்து நான் புளிஞ்சு ஊற்றல. ஏன்டா அதோடைய புளியும் கரைச்சி தான் கையால் எடுத்துக்க போகிறேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துக்கணும். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் இல்லைண்டா பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுருவோம். கூடுதலான வெங்காயம் சேர்த்துக்கணும். இதோட பெரிய பழுத்த தக்காளி 2 சேர்த்து, பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நான் அந்த தேங்காய் பாலில் தண்ணிப்பால் செய்யணும். அந்த பழத்தை இதோட சேர்த்து நல்லா கையால் அப்படி கசக்கி நல்லா புளியணும் இல்லை நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதுக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா இந்த தேங்காய் பால் போதா. இதுக்கும் தேவையான அளவு மசாலாக்கள் நான் ஸ்க்ரீனில் தரேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ஆணம் வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ இதோட வந்து நான் மீனை சேர்த்துக்க போகிறேன். யாரெல்லாம் இப்படி இந்த மீன் கறி சமைச்சிருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மீனை சேர்த்த போகிறோம். கலந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருந்த தலைப்பால் முதலாம் பால், அதாவது கட்டிப்பால், அதை சேர்த்துட வேண்டியது. சேர்த்து அதை மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் வச்சிட வேண்டியது தான். அப்போ அது கணக்காக வந்துடும். அது வற்றி வந்துடும். அந்த ஆணத்தோடு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதுக்கு சைடிஷ்டாக வந்து இன்னொரு கறி தேவைப்படும். அப்போ ஒரு காய்கறி தான் தேவை. அப்போ நான் வந்து இன்றைக்கி வாழைப்பூவை எடுத்துனேன். வாழைப்பூ உங்களுக்கு கடையில் வாங்கவும் மேலும் இல்லை மரங்கள்லேருந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து கையில் வந்து கரகள் படியாமல் எப்படி கட் பண்ணணும்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு எலுமிச்சை தேசிக்காய் எடுத்துக்கோங்க. அதை 2 கட் பண்ணி அதை ஒரு வந்து தண்ணியில் புளிஞ்சு ஊற்றிக்கணும். தண்ணியில் வந்து நீங்கள் இதோட உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்போ எப்படியுமே அந்த வாழைப்பூவில் கரையணும் படியாது. இப்போ இந்த வாழைப்பூ கட் பண்ணி எப்படின்னு பார்ப்போம். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அடுத்த முறையும் டக்குன்னு வாழைப்பூ கறி சமைச்சிடுங்க. இப்போ இதுக்கு முக்கியமாக புளி வாழை மரத்தில் அந்த வாழைப்பூ இருந்தால் மிச்சமே நல்ல. இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணணும்னு பார்ப்போம். இதை தோல் எல்லாம் இன்னும் எப்படி கலட்டி எடுத்துட வேண்டியது தான். இன்னும் எப்படி கலட்டி எடுத்துகிட்டு அப்போ அந்த நடுப்பகுதியை தான் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த கரட் துருவுற அந்த கரட் கிரேட்டர் அதை எடுத்துக்கணும். அப்போ அதுதான் லேசாக உங்களுக்கு கரட் துருவுற மாதிரி உங்களுக்கு இந்த வாழைப்பூயும் துருவி எடுத்துடும். இல்லைன்னா நீங்கள் உட்கார்ந்து கத்தியால் அப்படி கொத்தி அறிய வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு கூட வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த வாழைப்பூ தான் எடுத்துக்கப்புறம் இந்த நடுப்பகுதியை இப்போ இதை 2 கட் பண்ணி அந்த கேரட் துருவுறத்தெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சில விளங்கும் இன்னப்படி கட் பண்ணி பாருன்ட்டு நல்ல மெல்லிசாவே பூ போல் கட் பண்ணப்படுது. இன்னப்படி நீங்கள் கத்தி அளவு கட் பண்ணாலும் இந்த அளவு ஷேப்பில் இதே மாதிரி வராது. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையில் நல்ல டிப்ஸ் ஒன்று தான். இப்போ இதை வந்து கட் பண்ணினதை நான் வந்து அந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி அப்படியே வச்சிட வேண்டியது தான். ஏன்னா அப்போ அந்த 10 நிமிஷத்தில் வந்து நல்லா அது வந்து அந்த கரைகள் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். அப்படி அந்த தண்ணியில் வந்து போட்டு வைங்க ஒரு 10 நிமிஷம் மாதிரி.
இதுக்கு முதல்ல வந்து தேங்காய்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும் துருவியான் அப்படியெல்லாம். அதுக்காக வெங்காயம் மிளகாய் எல்லாம் இப்போ இந்த துருவுற அந்த துருவத்தை அப்போதே நீங்கள் கழுவி வச்சிருங்க, இல்லாட்டி அதுலேயும் கரை பிடிச்சிரும். அப்போ அந்த எலுமிச்சை பாதி எடுத்து உங்களோட கைகளை அப்படியே தேய்ச்சி விட்டு எந்த வித கரையும் இருக்காது. இப்போ பாருங்கள் இப்படி நல்லா பூ போல் சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இப்போ இதை எப்படி கறி ஆக்குறேன்னு பார்ப்போம். ஒரு சட்டி எடுத்துக்கணும். சட்டி எடுத்து நான் நல்லா சூடாகின போகிறோம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் வந்து தேங்காய் நல்லா சேர்த்து நல்லா சூடாகி வரசல் அதோட கொஞ்சம் கடுகை போட்டுக்கும். கடுகு நல்லா வெடித்து வரசல கொஞ்சம் பூண்டுன்னு ஒரு 2 பல் பூண்டு இருந்தால் போதும். போட்டு அதையும் கொஞ்சம் பொரிய விடுங்க. அது பொரிஞ்ச அப்படியே பச்சை வாசனை போன பிறகு உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் போட்டு கேளும். நான் பூண்டு மட்டும்தான் போட்டு நல்லா பொரிய விட்டு அது பொரிஞ்சு வரசல் அதோட சின்ன வெங்காயமும் ஒரு 2-3 சேர்த்துட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும், அப்படின்னா கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். ரம்பையும் இருந்தால் இதோட சேர்த்துக்கணும், ரம்பையில். இப்போ இதோட வந்து நாங்கள் அந்த வாழைப்பூ வந்து நல்லா வடித்து ஒரு வடியால் இப்படி வடிச்சிடுங்க. அப்போ உங்களுக்கு தண்ணியில் எப்படியும் போகாது. அப்போ இதை நாங்கள் வடிச்செடுப்போம் நல்லா கையால் புளிஞ்சே போட்டுக்கணும். அப்போ அதில் உள்ள அந்த கரைகள் எதுவுமே கறியோடு சேராது. இப்படி நல்லா புளிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து போட்ட பிறகு எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும். இந்த டைமுக்கு நீங்கள் உப்பையும் பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா வாழைப்பூலேயும் உப்பு இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் உப்பு போட்டு தானே வாழைப்பூ கட் பண்ணி போட்டது. வாழைப்பூ நாங்கள் எண்ணெயில் போடுற டைமுக்கும் நல்லா கையால் அப்படி உதிர்த்து போட்டுக்கணும், கட்டி இல்லாமைக்கு. போட்ட பிறகு நாங்கள் ஒரு கரண்டியால் நல்லா கலந்துட்டுக்கணும். அப்போ தான் அந்த வாழைப்பூ நல்லா ஈவனாக வதங்கி வந்துடும். இது வதங்கும் வரைக்கும் நாங்கள் தேங்காய் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் வந்து அரை முத்த தேங்காய் இருந்தால் தான் நல்லா. இதுக்கு அரை முத்த தேங்காய் ஓரளவு போட்டுக்கணும். வேண்டாம் இது கூடுதல் வதங்கி வரசில குறைஞ்சி வந்துடும். அந்த டைமுக்கு நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய்க்கு என்னென்ன சாமான்கள் போடணுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் மாதிரி சேர்த்துட்டேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம், அது உங்களோட வசதியை பொறுத்து. அடுத்து வந்து பூண்டு ஒரு 3 மட்டும் சேர்த்துனேன், 3-4 பூண்டு, சோம்பு, சீரகம், அதோட பச்சை மிளகாய் இல்லைன்னா சிக்கன் செல்லும் சின்னது, அது சேர்த்துனாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோட மிளகு விதை இதில் சேர்க்குறதுலாம் நான் ஸ்க்ரீன்லாம் தரேன், நீங்கள் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேண்டாம் இது தெரியாதவங்களுக்கும் நான் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழைப்பூ சுண்டல், இதை வாழைப்பூ பொரியல்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நான் மிக்சியில் தான் போட்டுட்டேன். உங்களுக்கு மிக்சி இல்லைண்டா அம்மியிலையும் மறைச்சி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் போட்டு இதை பல்ஸ் முறை அந்த சின்ன கப்பில் போட்டு பல்ஸ் முறையில் நான் அரைச்சி எடுத்துட்டேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பூவை பார்த்தா அது வந்து நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ உங்களுக்கும் வாழைப்பூ அது மீடியம் ஃப்ளேமில் கட்டாயம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்ச பார்க்கும். வதங்கின பிறகு இதோட வந்து நாங்கள் எடுத்து வச்ச தேங்காய் அரைச்சி வச்சேன், அதைத்தான் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். தேங்காய் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு அப்படியே வச்சிட வேண்டியது நல்லா மீடியம் ஃப்ளேமில். இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த டைமில் உப்பையும் பார்த்துக்கணும். அப்போ போதாட்டி உப்பு இதோட சேர்த்துடணும். இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி அப்படி எடுத்து ஆற வச்சிட வேண்டியது தான். லாஸ்ட்டாக அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சை ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஊற்றினாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஆற வச்ச பிறகு நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து பொரிச்செடுத்துக்க போகிறேன். அது பொரிக்கிற டைமுக்கு நீங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலை இல்லாட்டி அப்படியே உதிர்த்து போட்டுடுங்க. அப்போ நல்லா வாசமாக இருக்கும் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வர சில. அண்டே வந்து கறி வந்து மீன் கறி வந்து தேங்காய் பால் ஊற்றி ஆக்கினது என்ன எப்படி இருந்துச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ இந்த டைமில் கேஸ்ட்ரிக் உள்ளவங்களுக்கு இப்படி மீன் கறி சமைச்சு கொடுத்து பாருங்கள், எந்த வித கேஸ்ட்ரிக்கும் வராது. அதோடு இந்த வாழைப்பூ சுண்டல் பொரியல், அடுத்து மீன் பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.